அடுத்தபடியா கற்ற கல்வியினால என்ன பயன் என்பதையும் சூத்திரங்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்வோம். கற்ற வழியாற்ற கற்றோனே கற்றோனாம், மற்றவன் கற்ற மடம். கல்விக்கு அழகு நல்ல ஒழுக்கம். கல்வியை வாழ்ந்து காட்டணும். கற்ற வழியில் நாம நிற்க வேண்டும். அப்படி நிற்க பயின்றவன் தான் கற்றவன் என்று அழைக்கப்படுவான். கல்வியை உள்ளே செரித்து வாழ்வில் ஊறச் செய்து உலகிற்கு பயனாக்க வேண்டும். இப்போ சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் செரித்து நம்ம சத்தெல்லாம் நம்ம ரத்தத்தில் கலக்கிறது, அசுத்தங்கள்லாம் வெளியில் இருக்கிறது என்று சொல்வது போல கல்வி, அந்த கற்ற கல்வி ஊறணும், இந்த உள்ளத்தில் ஊறி உலகிற்கு அது பயனாகணும். கற்ற வழி நிற்காதவன் கல்வியினுடைய பயனை பெறாத முட்டாளாவான். வேதம் படித்தும் வேசியினுடைய மோகமும், தேவாரம் படித்தும் திருட்டு புத்தியும், திருவாசகம் படித்தும் பொறாமை செருக்கும், திருக்குறள் படித்தும் வஞ்ச திமிரும் இருக்கிறவ ஆற்றிற்கு போய் சேற்றில் மூழ்கினவன் போலத்தான் ஆவான். அறிவிற்கு அழகு என்ன? அனுஷ்டானம், கடைபிடிப்பது. அருளற்ற நெஞ்சில் அடைத்த நூற் குப்பை பொருளற்ற வெற்றுரையை போலும். அருளே மனுஷன், அருளே அப்பர், அருளே புத்தர், அருளே கிறிஸ்து, அருளே இன்பம். அன்பும் கருணையும் பக்தியும் சேர்ந்ததுதான் அருள். அருள் இல்லாத நெஞ்சில அடைந்து கிடக்கும் புத்தக குப்பை பொருள் இல்லாது வதவதன்னு பெதற்றம் வீண் பேச்சு போலத்தான் ஆகும். அருளே கற்பதனுடைய பொருள். நெஞ்சு அருளினுடைய நிலையம். அருள் இல்லாத மனம் இருள் வீடு ஆகிறது. அதுல எவ்வளவு தங்க சாமான்கள் வைத்திருந்தாலும் அதெல்லாம் காலில் இடறி காயப்படுத்தலாம். அறிவினுடைய விளக்கு தான் அருள். அருளை தேடி, அருளை பாடி, அருளை கூடி அருள் இன்பம் பெற வேண்டும். அருள் வழி வாழ வேண்டும். புலனை வென்றோனே புலவனாம், பாட்டார் கலக்கலப்போன் பேச்சு கடை. மனப்பாடத்தை விட மனப்படிப்பே அறிவாகும். அடக்கம் தான் அறிவிற்கு அழகு. 100 பாட்டுகளை பாடம் பண்ணி வைத்துக்கொண்டு கலகலகன்று வாய் முழக்கம் செய்து தற்புகளையும் பிறர் திமிராக இகழ்வதிலையும் காலத்தை வீணாக்குவோம். பேச்சுக்கு அடை போடும் வீணனவன். நாப்பறையை விட, நாவால வெளிப்படுத்துவதை விட நன்னடைத்தான் சிறந்தது. ஐம்புலங்களையும் வென்று அடக்கினவனே புலவன். இங்க வென்று அடக்குதல் என்று சொன்னா என்னன்னா, ஐம்புலன்களை ஆளுபவன் என்று அர்த்தம். எந்த நேரத்தில் எதை பார்க்கணும், எந்த நேரத்தில் பார்க்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, இப்படி தெரிந்து ஆளுபவன். அடக்கினவன்றதுன்னா என்னது? ஆளுபவன். மனம் குவிந்து மமதையற்று உள்ள ஊன்றி உண்மை அறிந்து அருள் வழி நடப்போன் அவன் தான் புலவன். புலவன்னா புலமை உடையவன். மனம் ஆத்மாவில் படிவதே படிப்பு. வெள்ளத்தனைய விரி நூல் அளந்தாலும் உள்ளத்து உணர்வே உயர்வு. வெள்ளமாக விருந்து கிடக்கிற அச்சு நூல்களை மூளையில எவ்வளவு அளந்து கொட்டினாலும் பயனில்லை. உள்ளத்துல ஆத்ம அனுபவத்தால எழுந்த அருள் உணர்வு தான் மிகவும் உயர்ந்தது. உள்ளம் திறப்பது தான் உண்மை கல்வி. ஆணவம் அருந்து போவது தான் அறிவு. உள்ளமே அறிவினுடைய ஊற்று. மலர்ந்த உள்ளமே மலர்தலை காலை போல அருள் மனம் வீசும். கல்வியும் வாழ்வும் கவியும் சுவையும் போல புல்லுவதே செல்வ பொலிவு. சொற்சுவை, பொருட்சுவை, அருட்சுவை ஆகிய இந்த மூன்றும் பண்ணுடன் பொருந்தியதே கவி. அதான் கவிதை. சொல்லடுக்கு மட்டும் கவிதையாக, படிப்பு மட்டும் கல்வியாக. கல்வி வாழ்க்கையில படிந்திருக்கணும்.
கவியும் சுவையும் போல கல்வியும் வாழ்வும் இணைந்திருக்கணும். அதனால அறிவு, அருள், அழகு, சாந்தம், சிவம், மங்களம், வாய்மை, தூய்மை, முயற்சி, காரிய வெற்றி, பொருள் நிறைவு, இந்த செல்வங்கள் எல்லாம் அப்பதான் ஒவ்வொருத்தருக்கும் செழித்து பொலியும். அதனால கற்ற கல்வியினுடைய சிறப்பு இந்த உலகத்தில் வெளிப்படுத்தப்படணும். வெறும் உள்ள தேக்கி வச்சிருக்கிற பேங்க் மாதிரி சேவிங்ஸ் கிடையாது. அது நடத்தையில வெளிப்படணும் என்பதுதான் இங்க முக்கியமான ஒரு யோக பயிற்சியாக எடுத்துக்கொள்ளணும்.